அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க இங்க சொல்றத. ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தும் போது ஸ்தோத்திரம் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க, நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம் கவனிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம் அவங்களோட கோஆபரேட் பண்ண மாட்டீங்க. ஸ்தோத்திரம் அதே மாதிரி தான் என் கூடவும் நான் சொல்றது எதுவுமே என்ன பண்ண மாட்டீங்க, கவனிக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் ரொம்ப வேதனைப்படுறார். ஆராதனை பகுதியில் ஒரு காரியத்தை சொன்னார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் ஆரோக்கியமானால், சுகமானால். இது எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மார்க்கிலே நீங்க வாசித்தீங்கன்னா, அவரை தொட்ட யாவரும் அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்று வசனம் சொல்லுது. ஆமென். அவரை போய் யார் தொட்டாலும், அவர் யாரை தொட்டாலும் சுகம். தொட்டாவே என்ன இருக்குது, அவர் நமக்கு உள்ளவே இருக்கிறாரு. அப்ப நமக்கு சுகம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்குதா? உங்களுக்கு சுகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்களா? புரியுதா? தொட்ட உடனே நான் போச்சு அந்த சகோதரிக்கு 12 வருஷமா அந்த பிரச்சனை நீங்கி விட்டது. அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாரு? அது நமக்கு தெரியவே இல்லை, புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் என்ன பண்ணியிருந்தாங்கிறோம், அவரை நோக்கி பார்க்க முடியாமல் உலகத்தை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் அப்படின்னா நீங்க சரியா கவனிக்கிறது இல்லை சொல்றத. உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நான் +2 முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல இந்த எலக்ட்ரிக்கல் குரூப்போட சேர்ந்து ஸ்தோத்திரம் ஒரு வயரிங் வேலை செய்யறதுக்காக மதுராந்தகம் பகுதிக்கு கடந்து போயிருந்தேன். ஸ்தோத்திரம் கவனிங்க. ஸ்தோத்திரம். லீவெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். அதனால ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அடுத்த காலேஜுக்காக பணம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போகிறது வழக்கம். ஸ்தோத்திரம். அப்படி கடந்து போய் கொண்டிருந்த போது மதுராந்தகம் பகுதியில் ஒரு பண்ணை வீடு பயங்கரமாக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருந்தது. பிரதிஷ்டை நாள் குறிக்கப்பட்டதுனால நீங்கள் ஆட்களை கொண்டு கான்ட்ராக்டருக்கு ஸ்தோத்திரம் அங்கேயே தங்க வச்சு ஸ்தோத்திரம் அந்த வயரிங் வேலைகளை முடித்து தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதுனால 10 பேர் கொண்ட குழுவாக அந்த வயரிங் வேலை செய்வதற்கு கடந்து போனோம். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல அந்த பண்ணை வீடு கட்டப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான பண்ணை வீடு அது. ஸ்தோத்திரம். 10 பேர் தங்கி 10 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது கான்ட்ராக்டருடைய உத்தரவு. அதன்படி கடந்து போயிருந்தோம். நாங்கள் அங்கே தங்கி வேலை செய்யறதுனால எங்களுக்கு 3 வேளையும் ஆகாரம் அந்த வீட்டில் கொடுக்கப்பட்டது. 3 பேருக்கும் 10 பேருக்கும் 3 வேளையும் ஆகாரத்தை அவங்க கொடுப்பாங்க. அப்படி ஆகாரம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு நாள் மாலையில் இரவு உணவுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாய் நான் கடந்து போய் பார்த்துட்டு வரும்படி சொன்னாங்க. நான் பார்க்கறதுக்கு போன ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆட்டு உரல்ல அரிசியை போட்டு ஆட்டினுக்குது ஒரு பாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் அப்படிதான் கிராமத்தில் ஆட்டு உரல் இருக்கும், அதில் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டின்னு இருக்குது. ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்தா பயங்கரமான ஒரு பெரிய கிரைண்ட் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க பையன் ஈஸியாக மாவாட்டுறதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, கிரைண்டர் வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த கிரைண்டருக்கு பக்கத்தில் இந்த அம்மா ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டினுக்குது. ஸ்தோத்திரம். எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன பாட்டி, ஸ்தோத்திரம், ஈஸியாக மாவு அரைக்கிறது தான் உங்கள் பையன் உனக்கு கிரைண்டர் வாங்கி கொடுத்துக்கிறாரு, நீ இப்படி மாங்கன்னு போட்டு கல்ல மாவாட்டினுக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொன்ன பதில் எனக்கு மறக்கவே முடியாது. ஆமென். 90-91 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். என்ன சொல்லுச்சு தெரியுமா, அந்த இழவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது தம்பிச்சு. கிரைண்டர்ல எப்படி போடுறது எப்படி எடுக்கிறதுன்றதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நமக்கு அப்படியே பொருந்தது இப்போ. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்கிற பெரிய வல்லமையை ஸ்தோத்திரம் பெற்று கொண்டிருக்கிற நாம் அந்த வல்லமையை குறித்து அறிவில்லாமல், அறிந்து கொள்ள முடியாமல் இன்னும் இருக்கிற மாதிரியே ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த பாட்டி சொன்னது நமக்கு ஆட்டதான் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், அவரை தொட்ட யாவரும் அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட்டார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரையே நமக்குள்ள பெற்றிருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறமா ரட்சிக்கப்பட்டேன் 93ல. 98ல செங்கல்பட்டில் ஒரு பிரேயர் செல் ஆரம்பித்தோம். கவனிங்க. ஸ்தோத்திரம். செங்கல்பட்டு பகுதியில் ஒரு பிரேயர் செல் ஆரம்பித்தோம். ஒரு விசுவாசியுடைய வீட்டு மேலே, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டு மேலே பிரேயர் செல் மாதத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை அன்னைக்கு போய் நடத்துவோம். ஸ்தோத்திரம். அப்படி போய் நடத்துவதற்கு போவோம் மேலே. அப்போ அந்த அம்மா எப்போ போனாலும் சனிக்கிழமை சாயந்தரம் மாவாட்டிருக்கும்.
டில்டிங் கிரைண்டர் வந்துச்சு அப்போ. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேலே போகும்போது சொல்லிட்டு போவோம், ஏமா சீக்கிரமா வந்துரு, 6:30 மணிக்கு ஸ்தோத்திரம் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடும், சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு போவோம். இந்த அம்மா ஆடியா செஞ்சு 8:30க்கு வரும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. மாவாட்டி வச்சுட்டு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு முடிக்க சொல்ல வரும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், என்னதான் இது பிரச்சனை, ஸ்தோத்திரம் மாவாட்டி வச்சுட்டு வரேன்னு சொல்லுது, இந்த அம்மா வரமாட்டுண்டு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ப்ரேயரில் பாதியில் கீழே வந்து பார்த்தேன். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் மாவு கொடுத்துரும். டில்டிங் கிரைண்டர், அரிசி அதில் போட்டால் 20 நிமிஷத்தில் மாவாயிடும். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அம்மா 6:30க்கு மாவாட்டிங்குது, நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், 8:30 மணிக்கு தான் முடிச்சுட்டு வருது. ஸ்தோத்திரம். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் அந்த கிரைண்டரை எட்டி பார்த்தா, அந்த கிரைண்டருக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ போடுவாங்க பாரு, அது போடல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அரிசிலாம் ஜாலியாக ஹல்லேலூயான்னு சுற்றிங்குது அப்படியே மையாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏம்மா இது எது குத்துக்குது, இதை போட்டால் தாம்மா மையம், நீ இதனால தான் லேட்டாக வர, 2 மணி நேரம் அரைஞ்சிங்குது, 20 நிமிஷம் அரைக்க வேண்டிய மாவு என்ன காரணம், நம்ம அது போடாமையே ஆட்டிக்கிறோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அற்புதம் நடக்கல, நம்ம யாருன்னு ஒன்று நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. எவ்வளோ செய்தி கேட்டாச்சு. ஸ்தோத்திரம். நம்ம யாருன்னு ஒன்றும் தெரிஞ்சுக்கவே முடியாமல் இருக்கிறோம். அதனால இன்னிலிருந்தாவது மாறுங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும் வண்ணமாக தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க வாயில எப்பவுமே வந்துனே இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது இதை சொல்லி பாருங்களேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர், சொல்லுங்க சத்தமா, எனக்குள் இருக்கிறவர். அல்லேலூயா. சொன்னவங்க நிறைய பேர் பலன் பெற்று இருக்கிறாங்க. நம்ம சபையிலே நிறைய பேருக்கு பலன் உடனடியாக கிடைத்திருக்கிறது இது அறிக்கை செய்த போது. ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு ஆப்போசிட்டாக, நேர்மறையாக, எதிர்மறையாக காரியங்கள் எழும்பும் போது நீங்கள் அறிக்கை செய்து சொல்ல வேண்டியது, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர். எனக்குள் இருக்கிற பெரியவனா நானும் யார் தான், நானும் பெரிய ஆள் தானே. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையும் என்னை என்ன பண்ணிட முடியாது, மட்டுப்படுத்தி விட முடியாது என்பதை நம்ம வாயில அறிக்கை செய்யணுங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் அழகா ஞானி சொல்லுவார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை, நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எப்போதும் நீங்க என்ன பண்ணணும், எனக்குள்ள இருக்கிற பெரியவர்னு நினைச்சிருந்தா மட்டும் போதாது, சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணணும், பேசு. கடலை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பேசணும், வாயை திறக்கணும் தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். சூழ்நிலை மாறும்போது, உங்களுக்கு விரோதமா எழும்பும்போது சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அறிக்கை செஞ்சீங்களா? இதுவரை செஞ்சவங்க எத்தனை பேர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு நினைச்சு நடக்கிறீங்களா, வாழறீங்களா? பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? நீங்கள் பெற்று அனுபவிக்கிற பெரிய காரியங்களை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற அந்த பணியில் உங்களை இணைத்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 1 மாசமாக ஆண்டவர் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு இங்க புரியாமலே தான் நாம் செய்தி கேட்டுட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திர சங்கீதம் 146 சொல்லுவார் அழகா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இன்னொரு வரி இருக்கும், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொன்றது மாத்திரமல்ல, அவரையே தெய்வமாய் சீராய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. வெட்கப்படாம தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ள இருக்கிறார் என்பதை கொஞ்சம் நிதானிச்சு வாழணும். சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தியத்தை கேட்கிற நாம அந்த சத்தியத்தை எந்த சூழ்நிலையில பயன்படுத்தணுமோ அங்க என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஒரு சகோதரி, ஸ்தோத்திரம், சகோதரியோட வெளியில கிளம்பி போறதுக்கு போறோம். அங்க வெளியில இருட்டி போயிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இருட்டா இருக்கும்போது அந்த சகோதரி சொல்றாங்க, யமலோகம் மாதிரி இருட்டீங்குதுன்னாங்க. என்னது? இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரி வாயில் என்ன வருது? யமலோகம் எங்க இருக்குதுன்னு நான் கேட்டேன். யம யாரு? இயேசுநாதர் தான் யம. அவர் தான் கொல்லுகிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். யமலோகன் ஒண்ணு நீங்க சொல்றீங்களா? யமலோகன் யார் வாய் என்ன வருதா? பிசாசு பூச்சிக்கிச்சு அப்படின்ற நிறைய பேர். பிசாசுலாம் நம்மளாண்ட வரவே முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசுக்கு பயம், இருட்ட போனா பயம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனம் கிரியை செய்யலன்னு அர்த்தம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அதை சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரத்துல 20 வசனம் துவங்கி கடைசி 3 வசனம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, கவனிங்க, மறுபடியும் உன்னோட நீங்க சிக்கிக்கொள்ள கூடாது. நேரங்காலம் பார்க்கறது, போனா குறுக்க போனா அதுக்கு தப்புன்றது, கணவனை இழந்த சகோதரி எதிர்க்க வந்தா வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்த பின்பு, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். உலகத்தின் இதெல்லாம் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நீங்க மறுபடியும் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கிறோம். ஆண்டவர் அறிந்து கொண்ட பிற்பாடு இதெல்லாம் வேலை செய்யுமா? வேலை செய்யுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தி செய்யா கூட பிரதிஷ்டிக்காக சாட்சி சொல்லும் போது சொன்னார் இல்ல. ஸ்தோத்திரம். நல்ல அமாவாசையா ராகு காலத்துல வச்சுட்டாங்க பிரதிஷ்டை, மழை வருது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னீங்க. ஸ்தோத்திரம். அமாவாசையிலையா ராகு காலத்துல வச்சுட்டாங்க. 4:06 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். நம்ம 4 மணிக்கு தான் வச்சிருந்தோம். ஸ்தோத்திரம். அதனால யாரோ சொன்னாங்களாம் அவருக்கு. ஸ்தோத்திரம். ராகு காலத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நமக்கு ராகு காலம் கிடையாது, எல்லா நேரமும் அவர் கூட இருக்கிறார். எல்லா நல்ல நேரம் தான். கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராகு காலத்துல போய் வச்சிட்டீங்களே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் உங்க வாயில அதெல்லாம் வரவே கூடாது. ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இதெல்லாம் பவுல் அழகா சொல்ற, நாட்களையும் நேரங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ. இதெல்லாம் பார்த்தா நம்மளை அழைச்சார் ஆண்டவர். அதனால பாருங்க, வசனத்தை மறுபடியும் பாருங்க. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு, அது ஜெயிச்சிச்சுதான். ஜெயிச்சிச்சுன்னா எப்படி இருக்குமா? அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிகமான கேடு உள்ளதா இருக்குமா? ஸ்தோத்திரம். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவரை அறிந்து கொண்ட பிற்பாடு மறுபடியும் பழைய காரியங்களை சிக்கிக்கொண்டு அது ஜெயிச்சிச்சுதான். உங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பெரியவராக இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சொல்ல மாட்டீங்களா? அப்ப மறந்துறீங்களே, இப்ப மறந்துட்டு எப்படி போய் சொல்ல போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 21வது வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை காட்டிலும் அவர்கள் அறியாதிருந்தால் நலமா இருக்கின்றார். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ, ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த கற்பனையை, சத்தியத்தை சொல்லிட்டாரு. சத்தியனா என்னங்க? சத்தியனா என்னதுங்க? பரிசுத்த சத்தியம், பரிசுத்த கற்பனை எல்லாம் வருது இல்லையா? சத்தியம் வருது இல்லையா? சத்தியனா என்னது சொல்லுங்க? பைபிளா? ஸ்தோத்திரம். சத்தியனா என்னது? ஸ்தோத்திரம். இப்ப சொல்றேன், இதுதான் நான் சொல்லினேக்கிறேன், மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களையும் படைத்து என்னையும் படைத்த ஆண்டவர் இப்ப எனக்குள்ள வாசம் பண்றாருன்றதுதான் சத்தியம். அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. அவரோடு கூட இருந்து நடத்தினார். ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற புறஜாதியா இருந்த நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சத்தியம் பாக்கியம் என்ன அப்படின்னா, அவர் இப்ப நமக்குள்ள வந்து இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இது நல்லா நமக்கு தெரிந்த பின்பும், அதான் சொல்றாருங்க 21ல வாசிங்க 21. இப்போ நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும் என்று சொன்னார். அல்ல சொல்லுங்கன்னா புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் உள்ள இருக்கிறார் அப்படின்றத எப்பவும் நீங்க நினைச்சுனே இருக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வாயில வராது. யமலோகமா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, ஸ்தோத்திரம். பூனை குறுக்க வந்துச்சு வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டீங்க, ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்ல இதெல்லாம் கற்பனை விட்டு மீறுவது, புரியுதா? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க அறிந்து கொண்டீர்கள், இனி ஜாக்கிரதையாக என்ன பண்ணீங்க? வாழணும். அப்படி வாழாம மீறிட்டீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது, ரொம்ப கேவலமா. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது பாருங்க. நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னவும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே போய் புரளவும் போன மாதிரி ஆயிடுவீங்களாம். கக்கந்த எது சாப்பிடும்? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க ஜெயிக்கப்பட்டவர்கள், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தின் இச்சைகளுக்கு தப்பினவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வத்தை உங்க ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறவர்கள். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த கற்பனையை, இந்த சத்தியத்தை ஒரு நாளும் விட்டு விலகவே கூடாது. விலக செய்கிற எந்த உறவும், எந்த சகோதரனா இருந்தாலும் அவங்களை கட் பண்ணிடணும். அவங்களோட என்ன பண்ணக்கூடாது? பழகக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரியவரை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். அதனால அவர் யார் அப்படின்னா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், வல்லமையில் பெரியவர், நமக்கு எட்டாத நமக்கு அறியாதமான பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவரை பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்க அறிக்கை செஞ்சுனே வாங்கல, உங்க வாழ்க்கையில நிரம்பாத பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி கொண்டு இருக்கும். ஆமே. அவரை பாருங்க, அவரை அறிக்கை செய்யுங்க, அவரை ருசிங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். எதற்காக இந்த பிரச்சனை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்? எதற்காக உங்களுக்கு வியாதியை கொடுக்கிறார்? எதற்காக கடன் பிரச்சனை கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்பொழுதாவது நீங்கள் அவரை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொல்லிதான் நம்ம அப்போ என்ன பண்ண மாட்டோம்? அவரை நோக்கி பார்க்கிறதுக்கு மனசு வராம, ஸ்தோத்திரம். ஆமா ஸ்தோத்திரம். வட்டிக்கு வாங்கி அட்டிகை செஞ்சு, அட்டிகை வித்து வட்டி மட்டும் தான் கட்டினாங்களாம். வட்டிக்கு வாங்கி அட்டிகை செஞ்சாங்களாம். ஸ்தோத்திரம். கட்சியில அட்டிகை வித்து அந்த வட்டி மட்டும் தான் கட்ட முடியுது, அசல் அப்படி இருக்குது. நம்ம அப்படிதான் போய் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையில கடன் வாங்காதபடிக்கு ஸ்தோத்திரம், கடன் வாங்குவதை ஸ்டாப் பண்ணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் நீங்கள் அறியாததும் நீங்கள் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். கண்ணை மூடி ஒரே நிமிஷம், அப்பா எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யுங்கப்பான்னு ஒரே வார்த்தை உடனே சொல்லுவார், உங்களோட பேசுவார். கண்ணை மூடி. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரியல? உங்களுக்குள்ள இருந்து அவர் பேசுவார். ஸ்தோத்திரம். செய்கிறேன் மகளே. அவரை பார்க்கலன்றது தான் பிரச்சனையே. இப்ப என்ன பார்த்துட்டல, கண்டிப்பா செய்வேனா செய்ய மாட்டேனா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்டு ராமேன்னு சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டோம், பரிசுத்த கற்பனை அறிந்து கொண்டோம். இதை வாழ்க்கையில என்ன பண்ணோம்? நடைமுறைப்படுத்தணும். அறிந்து கொண்டது பெருசு இல்ல, என்ன பண்ணோம்? சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணோம்? பெரியவரை ஸ்தோத்திரம் நோக்கி பார்க்கணும். வேற எங்க நோக்கி பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால அவர் பெரியவர் என்பதை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பேசும்போது அவரே சொல்றாரு, நான் யோனாவிலும் பெரியவர் என்று சொன்னார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு அன்போடு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இரண்டாவதாக சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி இல்ல, ஸ்தோத்திரம், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனாய் நமக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக, சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பெரியவராகவே இருக்கிறார். உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார். ஒருத்தரும் அவர் மேல என்ன பண்ண முடியல?
குற்றம் சுமத்த முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கிட்ட அசுத்தம் போவே. அப்ப அவருடைய கற்புள்ள கன்னிகையாக சபையை பார்க்கிறார் என்று சொன்னால் நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனாலதான் 1 பேதுரு 1:15 சொல்லுவாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் ஆமா பரிசுத்தமாக்கினே இருப்பார் உங்களை. ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கி தான் ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் கல்யாணத்துல நம்மை திருமணம் முடிக்க போறாரு. அதனால பரிசுத்தமாவதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் முனைப்புடன் செயல்பட வேண்டும். சாலமன் மாதிரி கிடைக்கத்தெல்லாம் போய் ஏற்றக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சாலமனை காட்டிலும் இவர் பெரியவர் என்று சொன்னேன். அடுத்தபடியா ஸ்தோத்திரம் 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னேன். தேவாலயம் என்பது என்ன? ஆண்டவர் சீனாய் மலைக்கு மோசே அழைத்து ஒரு கூடாரத்தை அமைக்கும்படி சொன்னார். அதுல தேவன் வாசம் பண்ணினார். ஆமென். அதுதான் முதல் ஸ்தாபிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டது. ஆலயம் எதற்காக கர்த்தர் ஸ்தாபிக்கும்படி சொன்னார்? அங்கே அவர் வாசம் பண்ணுவதற்காகவும் ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் ஆலயத்தை ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி என்ன பண்ணார்? ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படி மோசே தேவாலயத்தை ஆசாரி கூடாரத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ண நாளிலே கர்த்தர் மகிமையா இறங்கி வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல தங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சு? அந்த ஆலயத்துல தேவாலயத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, மலையில் என்ன மாதிரி காண்பிக்கப்பட்டதோ அதுல கொஞ்சம் கூட மாறாம அப்படியே அக்கியூரட்டா கட்டுறார் மோசே. மலையில பார்த்துட்டு வந்து ஸ்தோத்திரம் கட்ட முடியுமா நம்மளால? ஸ்தோத்திரம். அவர் பார்த்துட்டு வந்து கரெக்டா கட்டினாரு. அதனாலதான் சகல சாஸ்திரத்திலும் மோசையை வல்லவனாய் மாற்றி இருந்தார். ஆமே. சொன்னா டக்குன்னு குச்சிப்பார் அவர் மோசே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி கட்டப்பட்ட ஆலயத்துல பிரதிஷ்டை செய்த அதே நாளிலே ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் என்ன பண்றாங்க? அந்நிய அக்கினியை, கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியை, மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டப்பட்ட எல்லாம் செஞ்சானா. ஆனா இந்த நாதாபும் அபியும் ஆண்டவர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னேன். ஆண்டவருக்கு இது பயங்கர கோபம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். ஆசாரிய கூடாரத்துக்குள்ள அந்நிய அக்கினி வரக்கூடாது. ஸ்தோத்திரம். வந்ததுனால ஆண்டவர் மோசே ஆரோனையும் கூப்பிட்டு, என்னப்பா இது, இன்னைக்கு தான் நான் வந்தேன் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயத்துக்குள்ள, இவனுங்க உடனே என்ன பண்றானுங்க? நம்மள வெளியே துரத்துற வேலையை பண்றானுங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னு கோபமாகி அவர்களை கர்த்தர் அடித்தார். 2 பேரும் செத்து போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரம் பெயர்ந்து பர்மனண்டா சீலோவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. கானான் தேசத்துல வந்து சேர்ந்த பிற்பாடு கானான் தேசத்துல இருக்கிற சீலோவிலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வந்து பர்மனண்டா போட்டாங்க. அங்க எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்தி சந்தோஷமாய் பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரம் தேவாலயம் ஏலி என்கிற பாஸ்டர் நியமிச்சு அங்க சர்ச்சை நடக்குது. ஜனங்கள் போகும்போதும் வரும்போதும் ஸ்தோத்திரம் அங்கே ஸ்தோத்திரம் பலி செலுத்தி இல்ல ஆண்டோடைய சமூகத்துல போய் அந்த பலியெல்லாம் செலுத்துற போது இவர்களுக்கு பரிசுத்தம் வரும். அந்த பரிசுத்தம் அடைந்தவர்களாய் வருவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி பலி செலுத்த போகிற ஜனங்களோடு தவறானபடி நடந்த அவனுடைய 2 பிள்ளைகள் ஓப்னியும் பினேகாசும் ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கினபடினாலே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துக்கு ஜனங்க எதுக்கு வராங்க? பரிசுத்தமாக்கப்படுவதற்கு. இங்க எதுக்கு நீங்க வரீங்க? பரிசுத்தமாக்கப்படுவதுதான் நோக்கம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாயினே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துனே இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டியவர்கள் இந்த 2 பிள்ளைகளால, பாஸ்டர் பிள்ளைங்களால அசுத்தமாக்கப்படுகிறார்கள். பலிகள் அசுத்தமாகிறது. ஆண்டவர் ஏத்துப்பாரா? அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாலே என்ன பண்ணிட்டாரு? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சில் எவ்வளவு துணிகரம் பாருங்க. ஸ்தோத்திரம். துணிகரமான காரியங்கள் சபையில நடக்க கூடாது. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரிசுத்த ஆலயத்துல சொல்லுங்களேன், நம்முடைய ஆலயத்துல இருக்கிறாரா? அந்நிய அக்கினி எங்க கொண்டு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அசுத்தமான காரியங்களுக்கு எதுக்குமே இங்க இடம் கொடுக்க கூடாது. எல்லாவற்றிலும் நடக்க எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். போய் சொல்லு. ஸ்தோத்திரம். ஓப்னியும் பினேகாசும் ஒரே நாள்ல
சாவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்துல இனிமேல் என்ன பண்ண முடியாது, வாசம் பண்ண முடியாது, தீட்டாக்கி விட்டீர்கள், அதனால நான் இந்த ஆலயத்தை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தரை தூண்டி விட்டு பெலிஸ்தர் வந்து சண்டை போட்டு இந்த பெட்டினாலதான் இவர்களுக்கு ஜெயம் வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டி என்கிற பெட்டியை அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சண்டை போட்டு சண்டையில ஜெயிச்சு அந்த பெட்டி என்ன பண்ணிட்டாங்க, மெயினா பெலிஸ்தர் தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். கவனிங்க, அந்த சண்டையில ஓப்னியும் பினேகாஸ் 2 பேரும் செத்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே மனைவி நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிறான். இந்த செய்தி எடுத்துக்கொண்டு வந்து ஏலி இடத்துல சொல்லும்படி ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். அவன் வந்து சொல்றான், பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் பெலிஸ்தியர்கள் ஜெயித்து விட்டார்கள், பெட்டியை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, உம்முடைய குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மரித்து போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நடக்குது. உங்களுடைய 2 பிள்ளைகளும் சாவார்கள்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. அதே போல ஒரே நாள்ல நடந்தது. அப்பொழுது வயசு ஏலிக்கு 98 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 98 வயசு. இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே மல்லாக்கா விழுந்தான், பிடரி முறிஞ்சு செத்து போயிட்டான் அவனும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறை மாத கர்ப்பிணியா இருந்த பினேகாசின் மனைவி இந்த செய்தியை கேட்டவனே குனிந்து பிரசவித்தாள், அவளும் செத்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினவர்களுக்கு வந்த காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கர்த்தர் அங்க இல்ல, எங்க போயிட்டாரு, பெலிஸ்தர் தேசத்துக்கு போனார். பெலிஸ்தர் தேசத்துல 6 மாசம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 6 மாசம் ஜனங்க அல்லோகலப்பட்டுச்சு. ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்துல போய் ஆண்டவர் இருக்க முடியாதுங்க. ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்கள் மத்தியில தான் அவர் வாசம் பண்ணும்படி கூடாரத்தை போட சொன்னாரு. அவர் வாசம் பண்ணுவதற்கு தான் கூடாரம். இப்ப அந்நிய தேசத்துல போய் எப்படி வாசம் பண்ணுவாரு, கூடாரம் இல்ல. ஸ்தோத்திரம். அதனால பெலிஸ்தர் தேசத்துக்கு போன போது ஆண்டவர் அங்க இருக்கிற எல்லாருக்கும் வியாதி, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க எல்லாம் வியாதி போட்டு வர வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்தோத்திரம். அப்புறமா தான் புரியுது அவங்களுக்கு, ஓஹோ இது கர்த்தருடைய பெட்டியை கொண்டாந்து நீங்க வச்சுக்கிறதுனால ஆண்டவருடைய செயல் என்று சொல்லி குறிகாரர்களை அழைத்து கேட்டபோது சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம், இந்த பெட்டியை அமிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை கேட்டு ஒரு பசு மாட்டை, கறவை மாட்டை பிடித்து மாட்டு வண்டி செஞ்சு அது மேல இந்த பெட்டியை வச்சு அனுப்புவோம். அந்த மாடு எப்பவுமே எங்க போவோம், கண்ணுக்குட்டி போட்டிருக்கிற மாடு கண்ணுக்குட்டியானதான் தான் போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கண்ணுக்குட்டியை நம்ம பிடிச்சிக்கணும். மாட்டை பெட்டி, மாட்டு வண்டி மேல பெட்டியை வச்சு மாட்டை அனுப்புவோம். அது போச்சுன்னா, நேரா போச்சுன்னா உண்மையாவே இந்த வியாதி எல்லாம் யார் கொடுத்தது, அவருன்னு தெரிஞ்சுக்கலாம். போலனா இது வந்து வேற ஏதோ காரியம் அப்படின்னு செக் பண்றாங்க. அதனால ஒரு கறவை மாட்டை பிடிச்சி மாட்டு வண்டி செஞ்சு அது மேல பெட்டி வச்சு அனுப்புனா அது பாட்டு என்ன பண்ணுது, போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சந்தோஷம், எல்லாரும் வியாதியும் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நேரா இஸ்ரேல் தேசத்துக்கு வருது. அமினதாபின் வீட்டுல வந்து ஒரு மேட்டு மேல அந்த பெட்டியை வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தை கொண்டாந்து சேர்த்துனாங்க. ஃபர்ஸ்ட் வர தேசம் ஸ்தோத்திரம் பெத்சிமேஸ் அப்படின்ற தேசத்துல ஸ்தோத்திரம் அமினதாபின் வீட்டுல கொண்டாந்து அந்த பெட்டியை ஒரு மேட்டின் மேல் வைத்து விட்டார்கள். இது 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வசனம் வாசித்து பாருங்க. ரைட். அங்க வச்சுட்டு கவனிங்க, அங்க வச்சுட்டு ஸ்தோத்திரம் அவங்க பையனை எலியேசரை அதுக்கு ஆசாரியானா மாத்தி டெய்லி பலி செலுத்துறாங்க, பூஜை பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெட்டிக்கு எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல ஏலி மூலமா நடத்தப்பட்டதோ ஆராதனை முறைமைகள், இங்கே வெளியில மேட்டின் மேல அந்த பெட்டி வைக்கப்பட்டு அவங்க பையனை பாஸ்ட் ஆக்கி டெய்லி பலி செலுத்தப்படுகிறது, ஆராதனை நடத்தப்படுகிறது. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த ஜனங்கள் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தாங்களாம். ஆமென். வாசி மாத்த வசனம். 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷமா அங்க இருந்து பெட்டி வந்துச்சு. பெட்டி எப்ப போச்சா, அப்போ வந்து அந்த பினேகாசின் மனைவி சொன்னா கர்த்தருடைய மகிமை இஸ்ரேலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னான். அதையே நினைச்சுங்க இந்த ஜனம். பெட்டி தான் வந்துச்சு. வந்து எத்தனை வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. ஆனாலும் அந்த ஜனங்கள் நம்ம போட்டுக்குது கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். கூடவே இருக்கிறார் கர்த்தர், நம்மள மாதிரியே நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர்னு தெரியாம என்ன பண்ணிக்கிறோம், இயேசுவே இயேசுவேன்னு கத்தி கடுக்கிறோம். கத்தன அவசியமே இல்லை. கண்ணை மூடி அப்பான்னா அவர் பேசுவார். ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனை பேர் கத்தி கடுக்குறீங்க?
ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெட்டி அங்கதான் இருக்குதுங்க. 20 வருஷமா அங்க இருக்குது. பூஜை பண்ணிக்கிறாங்க. ஆண்டவருடைய மகிமை அங்க இருக்குது. ஆனாலும் அந்த ஜனங்கள் கர்த்தரை நினைத்து சும்மா இல்லையா புலம்பிக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ கர்த்தர் போயிட்டாரு, கர்த்தர் போயிட்டாரு. எங்க போனாரு? பெலிஸ்தர் தான் கொண்டாந்து வச்சிட்டாங்களே அவர்கிட்ட. ஸ்தோத்திரம். கர்த்தரை நினைத்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. எத்தனை பேர் இங்க புலம்பி நினைக்கிறீங்க ஆண்டவரை நினைச்சு? ஸ்தோத்திரம். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ? வந்தாயிடுச்சு 22 வருஷம், 25 வருஷம் ஆகுது. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம புலம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பாட்டுலாம் எழுதுறவங்க ஸ்தோத்திரம் எப்படி சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. ஆனா ஃபாதர் எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஃபாதர் எழுதி இருக்கிற பாட்டு புஸ்தகத்துல அவர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் எழுதியிருப்பாரு. இப்ப இருக்கிற பாட்டுலாம் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அவர் இருக்கிறதை உணர்ந்து தான் எழுதியிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அவர் இருக்கிறதை அவர் உணர்ந்து ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார் சாட்சி நீங்க கேட்டீங்கன்னா, காலையில 5 மணிக்கு எழுந்துருவேன், 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு 4-5 பாட்டாவது அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா பாடினே இருப்பேன். அதாவது புது பாட்டு டியூன் போடுறது. ஸ்தோத்திரம். அவரோட பேசினே இருப்பேன், உலாவினே இருப்பேன். சும்மா இல்ல, தோட்டத்துல போய் ஸ்தோத்திரம். பூனைமித்தால் சொல்லுவா இல்லையா, வாருமே நேசரே வயல்வெளிக்கு போலான்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்ஸ்ல அவர் எழுதுறதுனால ஸ்தோத்திரம் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ஆவிக்குரிய வண்ணமாய் இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, கீரியாத் யாயிரிம் மனுஷர் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். 20 வருஷம் அங்க ஹோல்ட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அந்த பெட்டிக்கு மரியாதை கொடுக்கிற ஒருத்தர் வரணும். அவர் யாருன்னா தாவீது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப தாவீது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 20 வருஷம். அப்பதான் அவருக்கு தாவீதுக்கு 17 வயசு. இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 20 வருஷம் அங்க ஹோல்ட் ஆன பிற்பாடு தாவீதுக்கு இப்ப வயசு எவ்வளவு? 20 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹோல்ட் ஆகி 17 வயசு. அவர் 20 வருஷம் கிட்டத்தட்ட அந்த என்கேதி வனாந்திரத்துல சவுலால் துரத்தப்பட்டு இப்ப 37 வயசுல ராஜா ஆயிட்டார். ராஜா ஆயிட்ட பிற்பாடு ஸ்தோத்திரம் அவர் தாவீதின் கோட்டையை பிடித்தார். தாவீது நகரமாய் மாறிவிட்டது. அந்த தாவீதின் கோட்டையை ஆண்டவரே அவருக்கு கட்டி கொடுத்தார் என்று சொல்லி 1 நாளாகமத்தில் அவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கட்டி கொடுத்தார். வீட்டில் ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. நான் நல்லா பெட்டு போட்டு ராஜாக்கள் படுக்கிற பெட்ல படுத்து கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? மேட்ல இருக்குது. அமினதாபின் வீட்டுல இருக்குது. அதனால என்ன பண்ண போறேன், நான் போய் அந்த பெட்டியை அங்கிருந்து கொண்டு வந்து என் வீட்லயே ஒரு கூடாரத்தை போட்டு வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 30,000 பேரை கூட்டிக் கொண்டு அவரும் ஒரு வண்டி மாடு செய்து கொண்டு போகிறார். வாசிங்க 2 சாமுவேல் 6:1. 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி கடந்து போனா. நீங்க பாருங்க, நீங்க படிக்கலாம் படிச்சீங்கன்னா டைம் ஆயிடும். நானே சொல்லிடுறேன் கடற்கன கதையா. கேளுங்க கவனிங்க. என்ன பாருங்க, யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கடந்து போனான். அந்த பெலிஸ்தியர் அந்த பெட்டியை தொட பயந்து ஒரு புது வண்டி மாடு செஞ்சு பெட்டி ஏத்தி அமிச்சாங்க. ஆனா தாவீதுக்கு நல்லா தெரியும் பெட்டி யார் தான் சுமக்கணும், ஆசாரியர்கள் தான் சுமக்கணும் என்பது தெளிவா தெரியும் தாவீதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தெளிவா தெரிந்தும் இவன் ஒரு புது மாட்டு வண்டி எடுத்துன்னு போறான் அந்த பெட்டி ஏத்தின்னு வரதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஏத்தி கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த 2 சைடும் நடந்து வராங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இது தப்பான காரியம். இந்த பெட்டியை சுமப்பதற்கு ஆசாரியர்கள் தான் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆசாரியர்கள் சும்மா வராங்க. பெட்டி மாட்டு வண்டி மேல, புது வண்டி மேல ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் லைட்டா மாட்டை கொஞ்சம் முறிக்கூட்டாரு. இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே மாடு மிரண்டது, பெட்டி அசைந்தது, பெட்டி கீழே விழுகிறது என்று சொல்லி ஊசா என்கிற ஒரு மனுஷன் பெட்டி சைட்ல போயிருந்தான் பாருங்க, அந்த பெட்டியை தாங்கி பிடித்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் செத்து போயிட்டான். பெட்டியை தொடர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விழுந்தாலும் ஸ்தோத்திரம் அவர் தான் முறி கூட்டது. விழுறது அவருக்கு தெரியாதா? பக்கத்துல போற ஆசாரியர்கள் பிடிச்சிருக்கணும். ஆசாரியர்களும் பக்கத்துல தான் போறாங்க. பெட்டியை தொடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாஸ்டருக்கு மட்டும் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஊசா தன்னுடைய துணிவின் நிமித்தம் போட்டுக்குது. துணிவின் நிமித்தம் அவன் கையை நீட்டி என்ன பண்ணானா?
ஸ்தோத்திரம். பிடித்தான், ஆண்டவர் அடிச்ச உடனே பார்த்தாரு தாவீது. உடனே ஐயோ, பெட்டியை தொட்டாலே ஆண்டவர் போடுறாரு. நம்ம ஒரு மோசமான கேரக்டர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம இதை எடுத்துமே வீட்டுல வச்சா நமக்கு டெய்லி நான் விழும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால அப்படியே ரூட்டை மாத்தி கொயர் லீடர் ஓபேத் ஏதோம் என்கிற கொயர் லீடர் சர்ச்சில், ஸ்தோத்திரம், பாடகரை ரெடி பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் போய் வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படி வச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? எப்பா இங்க இருக்கட்டும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. இந்த பெட்டின்னு சொன்னவன்னே, ஸ்தோத்திரம், ஓபேத் ஏதோம் என்ன பண்ணிருப்பாரு? பெட்டி அங்க டைவர்ட் பண்ண உடனே பரிசுத்தம் இல்லாமல் தொட்ட ஊசாவை கத்தர் அடித்தார். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துக்குது, நம்ம ஒழுங்கா இல்லைன்னா மொத்த குடும்பத்துக்கு ஆபத்து. அதனால எல்லாரும் கூட்டு சொல்லிட்டு இருப்பாரு, ஒழுங்கா என்ன பண்ணி பரிசுத்தத்தை பாதுகாத்துக்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு 3 மாசம், ஸ்தோத்திரம், காலையில சாயந்தரம் ஆராதனை அந்த பெட்டி பலி செலுத்தி ஓபேத் ஏதோம். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ரொம்ப குஷியாகி அவன் வீட்டாரை அவனையும் ஆசீர்வதிச்சிட்டார். பயங்கர பிளஸிங். 3 மாசத்துல எங்கே போயிட்டான் அவன்? சொல்லுங்க, அல்லேலூயா. 3 மாசம் பெட்டி இருந்த வீடு எங்கே போயிடுச்சுன்னா, பல வருஷமா பெட்டி உள்ளகுது. நம்ம எங்கேயோ போயிருக்கணும். ஸ்தோத்திரம், புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். பெட்டி இப்ப நமக்குள்ளதாங்குது. பெட்டி தான் கடவுள், தேவன், அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நியூஸ் தாவீது ராஜாவுக்கு போகுது. ஸ்தோத்திரம். நம்ம எதேச்சியா ட்ராக்கை மாத்தி கொண்டு போய் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல வச்சா அவனை பிளஸ் பண்ணிட்டாரு. அப்பனா நம்ம வீட்லயும் கண்டிப்பா பிளஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு இப்ப ஒழுங்கா ஆசாரிகளை கூட்டின்னு போய் ஆசாரிகள் பெட்டியை தூக்கும்படி செய்து, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆடல் பாடலோடு டான்ஸ் ஆடி, இவரும் டான்ஸ் ஆடி, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, பெட்டியை கொண்டு வந்து அவர் அதுக்குன்னு ரெடி பண்ணி வைத்திருந்த கூடாரத்துக்கு நடுவே வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பெட்டியை கொண்டாந்து வச்சுட்டாரு. வீட்டுல ஆசீர்வாதம் ஏற்கனவே அவனுக்கு இருக்குது, வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் திருப்தி இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம். அவர் படுத்துக்கொண்டு 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல, நான் நல்ல கேதுரு மர வீட்டுல இருக்கிறேன், ஆனா பெட்டி எங்க இருக்குது? திரைகள் போடப்பட்ட அந்த இடத்துல இருக்குது, கூடாரத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால நான் இந்த பெட்டிக்காக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சர்ச்சை கட்ட போறேன். ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்த பெட்டிக்காக பெர்மனண்டா ஒரு ஆலயத்தை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி அழைத்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நான் கட்ட போறேங்க. ஆண்டவராண்ட கேட்டு சொல்லுங்க, கட்டலாமா வேணாவா அப்படின்னு. சொல்லுங்க, அல்லேலூயா. இவர் கேட்ட உடனே சொல்லிட்டாரு, நீ என்ன நினைக்கிறே செய்ப்பா, நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வீட்டுல போய் படுத்தா ஆண்டவர் நாத்தானாண்ட பேசுறாரு. அவன் சர்ச்சை கட்டுறதுக்கு லாகியே கிடையாது. அவன் மோசமான எத்தனையோ பேரை கொன்னுக்குறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் கேரக்டரே சரி கிடையாது. அதனால அவனோட போய் சொல்லு, நீ கட்ட மாட்ட, ஆனா உனக்கு பின்னாடி உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் தான் அந்த சர்ச்சை கட்டுவான்னு போய் சொல்லு, எப்படி கட்டணும் போய் சொல்லுன்னு சொல்லி 7வது அதிகாரத்துல நாத்தானை தாவீது இடத்துக்கு அனுப்புகிறார். அவர் வந்து சொன்ன பிற்பாடு இவர் சர்ச்சு கட்டுற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சாலமோன் பிறந்து, சாலமோன் சர்ச்சு கட்டுவதற்காக தாவீதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போறாரு. 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். அப்ப சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், 28:19 வாசிங்க. 1 நாளாகமம் 28:19. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். நாத்தானாண்ட மேப் போட்டு குத்தாமிச்சிட்டாரு. ஆலயத்தை கட்டக்கூடிய மேப் நாத்தானாண்ட பேசி அவன் கொண்டாந்து யாராண்ட குத்துட்டான்? ஸ்தோத்திரம். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே அந்த ஆசாரி கூடாரத்தை கட்டினபடினாலே கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல வந்து இறங்கினது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் மாதிரியே நாத்தான் இடத்துல கொடுத்து தாவீது இடத்துல கொடுத்ததை தாவீது இப்போ சாலமோனாண்ட கொடுத்துட்டு சொல்றாரு இத. ஸ்தோத்திரம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, சாலமோனே நீ என்ன பண்ணோம், கரெக்டா இந்த மாடலின்படி சரியா இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்டுக்கொண்டபடினாலே 2 நாளாகமும் 3வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், எங்க கட்டினா தெரியுமா சர்ச்சு? சாலமோன். தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஸ்தோத்திரம். அதை பார்த்து சொல்லிட்டீங்களா? முன்னாடி தெரியுமா? ரைட் ரைட். ஈசாக்கை பலியிட்டார் இல்லையா ஆபிரகாம், அந்த இடத்துல தான் சர்ச்சை கட்டுறாரு.
கையை தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன் குறிக்கப்பட்ட இடம், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான் இப்ப சர்ச் கட்டப்பட்டது. வாசிங்க 2 நாளாகமம் 3:1. பின்பு சாலமோன் கட்ட தொடங்கினான். என்ன அளவு கொடுக்கப்பட்டதோ அதன்படி சரியாக கட்டி 2 நாளாகமம் 6வது அதிகாரத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறார். எல்லாரும் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, பூரிகைகள் கைத்தாளங்கள்லாம் முழங்க, ஸ்தோத்திரம். பாடகர் எல்லாம் மெல்லிய புடவை தரித்து கைத்தாளங்களோடு மெல்லிய புடவைகளோடு இல்ல நல்ல பாடல் துதி பயங்கரமா பிரதிஷ்டை அன்னைக்கு நடந்த போது வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல இறங்கினது. அதனால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யவே நிக்க முடியலையாம். ஸ்தோத்திரம். இருக்குதா? 2 நாளாகமம் 6வது அதிகாரம் கடைசி வசனமா? பைபிளை பாருமா, என்ன பாத்துக்கிறீங்க? 2 நாளாகமம் 6. அப்புறம் 5வது அதிகாரம், 5வது அதிகாரம் 2 நாளாகமம் 5வது அதிகாரம், ஸ்தோத்திரம். 12, 13, 14. ஆசாப், ஏமான், எதுதூதனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரரும் சகோதரரும் கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரிகள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையும் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீதவாக்கினுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பிரதிஷ்டை நாள்ல ஆசாரி கூடாரத்துல எப்படி நடந்துச்சோ அதே போல சாலமோன் கட்டின தேவாலயத்திலும் ஆண்டருடைய மகிமை இறங்கி வந்தது. காரணம் என்னன்னா, கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே. ஸ்தோத்திரம். நீங்களும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் பெரியவர் என்று நீங்க அறிஞ்சிக்கணும்னா, புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் கட்டளையிட்டதை சரியா செய்யணும். ஆமென். அவர் சொல்றத செய்யணும், சொல்லாத நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயம், தேவ மகிமையினால் நிறைந்த அந்த ஆலயம், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஸ்தோத்திரம், யெரொபெயாம் என்பவன் எழும்பி அந்த ஆலயத்துக்கு விரோதமாய் 2 கன்றுக்குட்டிகளை செய்து எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போகிறவரெல்லாம் தடை பண்ணி இல்ல ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாற்றி விட்டான். நம்ம இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம் ஜனவரியில. இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கன்றுக்குட்டி, ஒன்னு தானிலும் ஒன்னு நப்தலிலும் வச்சு ஜனங்கள் என்ன பண்ணானா, திசை திருப்பினான் யெரொபெயாம் என்று அதுக்கப்புறம் ஜனங்க அப்படி என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை தேடவில்லை, ஆலயத்துக்கு வரவில்லை, ஆண்டுடைய மகிமையை அனுபவிக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட்டார்கள். இதனால் கோபம் அடைந்த ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்தோத்திரம். நேபுகாத் நேச்சார் என்கிற ஸ்தோத்திரம் ஒரு ராஜாவை எழுப்பி அவர்கள் வந்து தேவாலயத்தை இடித்து தீக்கிரையாக்கி அங்க இருக்கிற ஜனங்களுடைய அந்த வீடுகளையும் அழித்து அவர்கள் எல்லாரையும் சிறை கைதிகளாக எங்க கொண்டு விட்டாரு? ஸ்தோத்திரம். ஆமா, பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு போகும்படி கர்த்தர் செய்கிறார். இப்போது நேபுகாத் நேச்சாரால் தேவ மகிமை விளங்கிய சாலமோன் கட்டின ஆலயம் உடைக்கப்பட்டது, உடைத்து தீக்கிரையாக்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அங்க இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப கோரேஸ் என்கிற ராஜா, ஸ்தோத்திரம், கோரேஸ் என்கிற ராஜா ஸ்தோத்திரம் எழும்பி அவனை கொண்டு ஆலயத்தை கட்டும்படியாக, ஸ்தோத்திரம், தானியேல் புஸ்தகத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்றார்? நெகேமியாவையும் எஸ்ராவையும் அனுப்புகிறார். அவர்கள் வந்து என்ன பண்றாங்க? மறுபடியும் அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புதுப்பித்து கட்டிட்டு பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த நாளிலும் அந்த ஆலயத்துல மகிமை இறங்கினது என்று சொல்லி எஸ்ராவின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். வீட்டுல போய் வாசித்துக்குங்க. ஸ்தோத்திரம். இப்ப புதுப்பித்து கட்டின ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணினார். ஆனா அதுக்கப்புறம் வந்தவர்கள் என்ன பண்ணாங்க பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 1ல இருந்தே நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எசேக்கியேல புடிச்சு ஆவியானவர் டைன்னு கொண்டு போறாரு. எங்க? என் கூட வான்னு சொல்லி சர்ச்சில் ஆண்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. ஆமென். எசேக்கியேல் என்ன பண்றாரு?
என்ன பாருங்க, 8வது அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. ஸ்தோத்திரம். எப்படி தூக்கி மாறாரு பாரு ஆவியானவர். குடிமயிரை பிடிச்சி தூய்மை எங்க நிறுத்தினாரு? சர்ச்சா நிறுத்தி இங்க நடக்கிறதெல்லாம் பாரு. ஸ்தோத்திரம். என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொன்னாரு. 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? இதோ அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, 8:6மா, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த காண்பாயா? இது இன்னும் இது அதிக அருவருப்புகளை இன்னமும். இது வெளியே நடக்கிறது. வெளியே என்ன நடக்குது? உள்ள ஆண்டவர் இராதபடிக்கு துரத்துறதுக்கான வேலையை பண்ணிக்கிறாங்க பாருப்பா. இது கொஞ்சம் தான். உள்ள என்ன நடக்குது பாரு. வெளியவே இது நடக்குது. வெளியவே என்ன நடக்குது? உள்ள நான் இல்லாதபடிக்கு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை துரத்தும்படியான வேலை செய்யத்த பாரு. உள்ளவே நான் என்ன பண்ண முடியல, இருக்க விட மாட்டாம என்ன பண்றாங்க இவங்க? வேலை பண்ணிக்கிறாங்க பாருன்னு வெளியே காட்டிட்டு அந்த வசனத்தை இப்படியே முடிக்கிற. இதை விட இன்னும் அருவருப்பு உள்ள இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டை போடுறாரு சர்ச்சுக்குள்ள. ஒரு ஓட்டை போட்டு ஓட்டைக்குள்ள பார்த்தா செவுத்துல ஃபுல்லா ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லி எல்லாம் வணங்கி வச்சு வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு நம்ம பாஸ்டருங்க தூபம் காட்டிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இருக்குதாமா? ஸ்தோத்திரம். இது எங்க இருக்குது? பிரகாரத்துல. பிரகாரத்துல என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வெளியே பயங்கர அருவருப்பு. அதை விட அருவருப்பு இப்ப பிரகாரத்துல நீங்க உட்காந்துக்கிறீங்க பாரு. அங்க என்ன நடக்குது? செவுத்தெல்லாம் மிருகங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு தூபம் காட்டிங்குது. இது 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 பரவாயில்ல, இது இது அதிகமா நினைச்சிடாத. இதை விட மோசங்குது உள்ள. அதுல ஒரு ஓட்டை போடு. அதுல எட்டி பார்த்தா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்க சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கின்னு சொல்லுங்க அல்லேலூயா. சூரியனை வணங்குறாங்கப்பா. அந்த சர்ச்சில் ஆண்டவர் இருப்பாரா? சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயத்தை உருவாக்கினது இவர்களை பரிசுத்தம் படும்படி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நம்மளையே நாக்கிறாங்க. இவங்கள மாதிரியே பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை துரத்துகிறார்கள், தூர போகிறார்கள். எந்த பர்பஸுக்காக ஆலயத்தை உண்டு பண்ணேனோ அந்த ஆலயத்தின் பர்பஸ் வேலை செய்யல. ஜனங்கள் இங்க வந்தா பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லி தான் ஆலயத்தை உண்டாக்கி அவர்கள் நடுவே நான் உலாவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். ஆனால் பிற்பாடு வந்த ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்தையே பரிசுத்த குலைச்சலாக்கி என்னை ஆலயத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார்கள். நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணியே துரத்துறாங்கன்றாரு லூக்கா 18 இயேசு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? பரிசேயன் ஆயக்காரனும் ஜெபம் பண்றதுக்கு போனாங்க. ஸ்தோத்திரம். நம்ம போய் இந்த மிருகம்லாம் காட்ட தேவையில்ல. நம்ம பண்ற ஜெபமே அவரை துரத்து தான். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணி போனாங்க. பரிசேயன் நேரா வந்தாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க வந்தாரு? ஃபுல் பீட்டான வந்து நிக்கிறாரு. நின்னுங்கன்னு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அவன் வெளியே நின்னுங்கிறான் பாவமா. ஆயக்காரன் எங்க நின்னுங்கிறான்? சர்ச்சுக்குள்ளே வரல, வெளியே நின்னுங்கிறான். அவனை கை நீட்டி அதோ நிக்கிறான் பார், அவனை மாதிரி நான் இல்லாதபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். இதுவா ஜெபம்? அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஸ்தோத்திரம், அவங்களை காட்டி அவளை இல்ல, அவளை மாத்திரம் இல்ல, அதோ நிற்கிற ஆயக்காரனை போல இல்லாததாய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி. நம்ம ஸ்தோத்திர பலி நான் போட்டுக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. பத்தம் கதை உனக்கு எதுக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. உன் நீதி அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ ஏன் போய் சொல்லணும்? அவனை மாதிரி நான் இல்ல, இவனை மாதிரி நான் இல்ல, நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து சொல்றேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எதுக்கு? என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று ஆசீர்வதினார். ஆமென். இவன் எப்ப ஜெபம் ஸ்டார்ட் பண்ணானா ஆண்டவர் திடீர்னு வெளியே விட்டார். புல்பீட்ல இருந்த ஆண்டவர் திடீர்னு வெளியே போயிட்டாரு. வெளியே இருக்கிற ஆயக்காரன் ஜெபம் பண்றான். மார்பிலை அடித்து கொண்டு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஆண்டவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்ல. மார்பிலை அடித்து கொண்டு ஒரே வார்த்தை ஜெபம், பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அடுத்து சொல்றாரு ஆண்டவர், இந்த ஜெபத்தை சொல்லி முடிச்சுட்டு, இந்த கதையை அவர் தான் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, அவன் அல்ல, ஏமா புல் பீட்ல உள்ள ஜெபம் பண்ணிக்கிறான், அவன் அல்ல, இவனே
இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அதேப்பா இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவான், ஏனெனில் தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிற எவனும் இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்றோம்? காலிப்பு விட்டுங்கிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டோடைய அந்த ஆலயம் என்பது ஆண்டவரை கலப்பிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றது? அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது சர்ச்சில் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆயக்காரர், பரியாசக்காரர், பரிகாரெல்லாம் வெளியில ரோட்ல நின்னுக்குன்னு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறீங்க? இயேசு சொன்னது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண என்ன பண்ணோம்? உன் அறை வீட்டுக்கு போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டு அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் உனக்கு வெளியரங்கமாய். ஆமா, சர்ச்சில் வந்தாலும் அப்படிதான் இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். என்ன பாயிண்ட் சொல்றாங்க அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ஒரு கதை சொன்னேன். ஒரு அம்மா உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க. சொன்னா மறந்துட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப அது மரண ஸ்டேஜில் இருக்குது. பாஸ்டாண்ட கொண்டு வந்து ஜெபம் பண்ண விட்டாங்க. இவர் உடனே பயங்கரமா ஆவில் நிரம்பி அல்லேலூயா ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜெப குறிப்பு என்னது? வியாதியில் இருக்கிற அம்மா சாவ போதியா ஜெபம் பண்ணியா அப்படின்னா இவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? அமெரிக்கா ஆசீர்வதியும், கனடாவை ஆசீர்வதியும், ரஷ்யா ஆசீர்வதியும், அப்படியே லைனா வந்தாரு. சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறமா கடைசியில இந்த அம்மாவை ஆசீர்வதின்னு முடிச்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிச்சுட்டு கண்ணை தந்து பார்த்தா அந்த அம்மா செத்து போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. இவருக்கு அல்லு இல்லை, ஸ்தோத்திரம். எப்படியும் உதகுது. ஜெபம் பண்ணவனோட கூட்டாந்தா இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி இருந்தா முதல்லயே என்ன பண்ணிருக்கான்? போயிச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் பயந்து நைஸா பக்கத்துல இருந்தா பாரு. கோயில் பிள்ளையாட கேட்கிறாரு, எப்ப போச்சுன்னாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொன்னான், இலங்கையில இருந்தீங்க அப்பவே போயிடுச்சுட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் இது கிடையாது, ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தைங்க. அவருக்கு தெரியாதாண்ணா? தெரியாதது ஒண்ணுமே இல்லை அவருக்கு. ஆனா நீ சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிடணும்? நறுக்குன்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. சபைக்காக, சபை ஊழியங்களுக்காக ஆசீர்வாதம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ சொல்லணும், வாயில வார்த்தை வரணுன்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்பது ஆண்டவரை வெளியேற்றுகிறதா இருக்கக்கூடாது, ஆண்டவர் ரசித்து அங்கீகரிக்கிறதா இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப ஆண்டவர் ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. ஆலயம் உண்டாக்கப்பட்ட நோக்கம் பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஆனா இந்த ஆலயத்தை ஜனங்கள் கெடுத்து என்னை வெளியே துரத்துகிறார்கள். அதனால் நான் என்னுடைய குமாரனையே அனுப்பி ஆலயமாக அவரை அவர்களுக்குள்ளே கொடுக்க போறேன். அவங்களையே ஆலயமா மாத்த போறேன். ஆலயத்துல தேவன் உலாவினார். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 3:16-17, 1 கொரிந்தியர் 6:16 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்பதையும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நீங்களே அந்த ஆலயம். உங்களை பரிசுத்தப்படுத்தினது எதற்காக? அவர் உலாவும்படியாக, வாசம் பண்ணும்படியாக. வெளிப்படுத்தல் 21:3 கூட அழகா சொல்லுது, இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசிமா, வெளிப்படுத்தல் 21:2, 21:11 தேடி இருந்த இதோ 2 இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எத்தனாவது வசனமா? அதிகாரமா 20 பாருங்க. 21 தானே? 21:3 இருக்குதாமா? பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவரோடு ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து. இது போன வருஷம் 8வது மாசம் 9ஆம் மாசம் வாக்குத்தத்தம்.
ஸ்தோத்திரம். இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். எத்தனை பேர் ஞாபகத்துன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அப்போ வாசஸ்தலமாக நாமே அவருடைய ஆலயமாய் மாற்றும்படியா இயேசு கிறிஸ்து அனுப்பி அவரை விசுவாசித்தபடினாலே நாம் இப்ப அவருக்கு ஆலயமாய் மாறிவிட்டோம். அவர் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நமக்கு வர வேண்டிய பரிசுத்தத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆலயமாய் நம்மை மாற்றி அவர் இப்போது நமக்குள்ள ஆலயமா இருக்கிறபடினாலதான் சொல்றாரு, நான் இந்த தேவாலயத்தை காட்டிலும் ஆலயம் கொடுக்க வேண்டிய பரிசுத்தத்தை அது ஆனா நான் கொடுத்துக்கிறேன். அதனால நான் பெரியவரா இல்லையா? சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க அல்லையில சொல்லுங்களேன். தேவாலயம் உண்டாக பர்பஸ் என்ன? பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு. ஆனா ஆலயம் கொடுக்கல. ஆனா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? பரிசுத்தத்தை கொடுத்துக்கிறேன்னா ஆலயத்தை விட நான் பெரிய ஆள் தானே? கையை தட்டி ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, அப்படிப்பட்ட பெரியவரை ஸ்தோத்திரம் எந்த மனுஷனாலும் எந்த வண்ணாராலும் வெளுக்க முடியாத பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படியாய் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பெரியவரை நீங்கள் அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க அவரை அனுபவியுங்கள், அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவரை பெற்றுக்கொண்டு இல்லாதவர்கள் ஸ்தோத்திரம், அவரை அனுபவிக்க முடியாதவர்கள் யார் அப்படின்னா, இன்னும் உங்க ஆத்மாவில் இருக்கிற அந்த பழைய பாவங்களை அழிக்காதவர்கள் அர்த்தம். அவங்களாம் என்ன பண்ண முடியாது? இவரை அனுபவிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் சொல்லினே இருந்தேன், உங்க மேல சிலுவைக்க சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது அவரை நோக்கி பாருங்க. உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டால், அப்படிதான் அந்த வசனம் தொடங்குது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். 4:4 வாசிங்க ஃபுல்லா. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் ஜெயித்தவர்களுக்கு தான். நல்லா புரிஞ்சுங்க, ஜெயித்தவர்களுக்கு தான். அடுத்த மாசம் தான் செய்தி வரப்போகுது. நீங்க ஸ்தோத்திரம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஜெயிக்கணும், ஆத்மாவை ஜெயித்து இருந்தால்தான் அவர் உங்களுக்கு பெரியவராக வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படவில்லை என்று சொன்னால் உங்க ஆத்மாக்கள் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோனாவிலும், சாலமோனிலும், யாக்கோபிலும், ஆபிரகாமிலும், மோசேயிலும் எல்லாரை காட்டிலும் பெரியவர் அவர். அப்படிப்பட்ட பெரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு நாமும் அனுபவிக்காமல் அநேகருக்கு பயன்பட வேண்டியதை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாட்கள் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால இந்த குறுகிய காலத்துல அதிகமாய் இந்த ஆண்டவரை அனுபவிப்பதற்கு, பெரிய பெரிய காரியங்களை அனுபவிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுதுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஜீசஸ். எழுந்தீங்களா? பயபக்த கண்ணை மூடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவரை நோக்கி பாருங்க. ஜீசஸ். ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், சாதாரணமானவர் அல்ல. ஒரே வார்த்தையால இந்த உலகத்தை படைத்தவர், ஒரே வார்த்தையால எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவ்வளவு வல்லமை பொருந்திய தேவன் எனக்குள் இருக்கிறார். நான் சாதாரணமானவன் அல்ல. நான் சாதாரணமானவன் அல்ல. நான் சாதாரணமானவன் அல்ல. சொல்லுங்க. ஹalleluya. நீங்க அறிக்கை செய்யுங்க. நான் சாதாரணமானவன் அல்ல. அதனால தான் தாவீது சொன்னாரு, நான் அசைக்க படுவதில்லை, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னான். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? பெரியவரை அவர் அறிந்திருந்தபடியினாலே, வல்லமையில் பெரியவரை அவர் அறிந்திருந்தபடியினாலே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை அவர் அறிந்திருந்தபடியினாலே. ஹalleluya, ஹalleluya. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சொல்லுங்க, பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வாயை திறந்து சொல்லணும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தேவைகளோடு இருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் தேவையை காட்டிலும் பெரியவர். என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் அவர் பெரியவர். ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய சமூகத்துல முழுசா அர்ப்பணிக்காதவங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனாலும் எனக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி போகணும், நீங்கி போகணும். முழுசாவுமை விசுவாசிக்க நம்ப
ஆண்டவரே எனக்கு பலன் செய்யுங்கன்னு கேளுங்கம்மா. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்துல முழுசா அர்ப்பணிக்காதவர்கள், ஸ்தோத்திரம், இப்ப அர்ப்பணிங்க. இப்பவே உங்களுக்கு விடுதலை. அடுத்த மணி நேரம் இல்லங்க, தொட்ட உடனே 12 வருடமாய் போராடி கொண்டிருந்த பலவீனம் நீங்குமானால், ஹalleluya ஹalleluya, இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம். ஸ்தோத்திரம். நிறைய பேர் பின்னாடி பலவீனமா நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வல்லமையை கேளுங்க. வல்லமையில் பெரியவரை கேளுங்க. ஹalleluya. ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எங்களுடைய பாவங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்து மரித்த ஒரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து சொல்லணும். யாரும் சும்மா நிக்க கூடாது. ஹalleluya ஹalleluya. பெரிய காரியங்கள் நடக்காதவங்க சொல்லுங்க, இயேசுவே நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 மனுஷனை காட்டிலும் இயேசு பெரியவர், பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை காட்டிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, பெரிய காரியங்களை நீ எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை நீ எதிர்பார்த்திடு. எல்லாரும் வாய பாட்டுமே. இயேசு பெரியவர், நம் இது போதாது உற்சாகம். ஆமென். Glory. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும். Yes Lord. எத்தனை பேர் நம்பிக்கை கையை தட்டி, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கையை நல்லா தட்டி ஆமென். என் தேவையெல்லாம் சந்திப்பார். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னதாகவே எனக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு என்னை எழுப்புகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் பெரியவர் என்று அவரை கனப்படுத்தாதபடினாலதான் நம் வாழ்க்கையில குறைவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை கனப்படுத்துங்கள். இயேசு பெரியவர். எங்க போனாலும் வாயில இந்த வார்த்தை வந்துகின்னு இருக்கட்டும். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஒரு காரியத்துல ஈடுபட்டு பாருங்க, கண்டிப்பா பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை முன்வைத்து, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் சொன்னாரே, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிப்பார். ஸ்தோத்திரம். கிருபை அளிப்பார். அதனால தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உண்மை உயர்த்தல, உண்மை நான் மகிமைப்படுத்தல, ஆண்டவரே உமக்கு கனத்தை கொடுக்கல, ஆனா இன்னிலிருந்து அப்படி இல்லப்பா. ஸ்தோத்திரம். எந்த காரியம் செய்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எப்போதும் வாயில என் தேவன் பெரியவர் என்பதை நான் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். அதனால எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வருகிற நாட்கள சபையில நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்.
எஸ், முழுசா விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் தேவ சமூகத்தை கொண்டு வந்து ஆண்டு இவ்வளவு நேரம் வைத்து நீ நடத்தின தயவை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அண்ட சராசரங்களையும் படைத்து எங்களையும் படைத்து ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தபோது எங்களை தூக்கி எடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவரே இன்னைக்கு எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் என்பதை ஒரு விஷயங்களுக்கு நினைவுபடுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை எப்போது நாங்கள் மறந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து வல்லமைகளை பெற்று அனுபவிக்க, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் அனுபவிப்பது மாத்திரம் அல்லப்பா, நாங்கள் அனுபவிப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இதையெல்லாம் அறியாம எத்தனையோ பேர் பலவீனத்துல வியாதியில மருத்துவமனையை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் மெடிக்கல் ஷாப்பை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் இந்த வல்லமையை நாங்கள் கொடுக்க ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில அந்த பரிசுத்த கற்பனை அறிந்த பின்பும் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் போய் ஆண்டவரே உலகத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு, பழைய சடங்காச்சாரங்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவைகளிலிருந்து ஜெயித்திருக்கிறோம் நாங்கள். அதனால் மறுபடியும் அதில் மாட்டாதபடிக்கு இந்த வார்த்தைகளை எங்களை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி நடத்த எங்களை என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயமும் நல்ல நிலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணப்படட்டும். ஒவ்வொரு இருதயத்தில் இந்த வசனங்கள் 30, 60, 100 வளர்ந்து ஆண்டவரே கனி கொடுக்கட்டும், பலன் கொடுக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடப்பதாக கிருபையாய் கர்த்தர் நடத்தும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் கண்காணியுமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம் விசேஷமாய் அவரை பெற்று அனுபவிக்க அந்த ஆசீர்வாதங்கள் ஸ்தோத்திர நாளில் கடந்து வந்த அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையை கொடுத்து சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, வாயில சொல்லுங்க.